ஹாய் மக்களே, குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எஸ், இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ ஃபேமிலியோட பெங்களூருக்கு வந்திருக்கோம். வருஷம் சென்னையில் கொண்டாடுறோம். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து ஆக்சுவலாக பெங்களூர் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல அவங்க எல்லாம் பெங்களூர் தமிழர்கள் எல்லாமே பொங்கல் கொண்டாடுறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நான் இல்லாமல் ஃபேமிலி அங்கே தனியாக கூட எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இப்போ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ரெடி ஆகிட்டு நாங்கள் போய் அங்கே பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி நவனிகா உள்ள என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். மரியா, குட் மார்னிங் மரியா. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். பார்த்தீங்களா எவ்வளோ சின்சியராக என் ஒய்ஃப் வந்து காலையிலேயே புடவையெல்லாம் படிச்சு வச்சு கிட்டத்தட்ட இப்போ மணி இப்போ ஒரு 6 o'clock. இதே சென்னையாக இருந்தால் இன்னும் 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருப்பா. ஆனால் இந்த மாதிரி ஊர் சுற்றணும்னா மொதல் ரெடி ஆயிடுவா. ஹாப்பி பொங்கல் சொல்லி எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுவேன். ட்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறது சொல்லுவா. இவ்வளோ ஹெல்ப்லி ஆகிட்டோம் நவனிக்காத. நவனிகா, டாடி கூப்பிடுறாரு. ஜிஷ்ணிகா, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். கீழே உடுமா, ஏம்மா இது பண்ற? நீ உடுமாவ்ல. ஹாப்பி பொங்கல். அம்மா இருக்காங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லுமா. டாடி ஹாப்பி பொங்கல். அங்க பாரு. ஹாப்பி பொங்கல். அது அப்பா. ஐ தங்க ஆச்சி குட்டி. ஹாப்பி பொங்கலுக்கு ஆச்சி குட்டி. இவ வந்து குட் கேர்ள். நைட்டு சீக்கிரம் 9 மணிக்கெல்லாம் தூங்கி காலைல 6 மணிக்கு எந்திரிப்பா. இவ வந்து அப்படியே அவங்க அம்மா மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு 2 மணி 3 மணி ஆகும். காலையில இன்னும் எந்திரிக்கல. தங்க சேஞ்ச்டா பாரு. அங்க பாரு. எந்திரமா. இன்னைக்கு என்ன ஏன் வானவா ட்ரெஸ் போடுவோம். அண்ணா தங்கம் பாத்தியா? சித்தி எந்திரிச்சிட்டா நவனிகம்மா. குழந்தை எப்படி காலையில எழுப்பணும்னு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பொங்கலுக்கு போனோம் பண்ணணும், அதனால வேற வழி இல்லை. இல்லைன்னா இப்படி எழுப்ப மாட்டோம். அப்ப அதுக்கு வேற திட்டாது, ஏன்டா இப்படி பச்சை குழந்தை எழுப்புறீங்க. ஸோ இது மாதிரி அப்படி அவுட்ஃபிட் இதில் சூப்பராக இருக்கும். இந்த பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும். கீழே பார்த்தீங்களா பல்லாக்கு ஸ்டைலு. என்னம்மா மைக் எடுத்துட்டு போறீங்க? நீங்க மோடி தங்கம், நீங்க பேச போறீங்களா? பேசுங்க. ஹலோ, ஹாய் மக்களே, ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். ஸோ இது வந்து நவனிகாவுடைய அவுட்ஃபிட். நவனிகா முடிச்சிட்டா. ஹாப்பி பொங்கல் சொல்லுமா எல்லாத்துக்கும். ஹாப்பி பொங்கல் சொல்லு. இன்னைக்கு பொங்கல், உன் தலை பொங்கல். இன்னைக்கு உங்க 2 பேருக்கு இன்னைக்கு தலை பொங்கல். சொல்ல மாட்டாளா? ஹாப்பி பொங்கல் சொல்லுமா. 2 பேரும் கை கொடுத்துங்க. கை கொடு. ஓகே. முடிதா முடி. ஐயோ பாவம். நீ கொஞ்சம் லேஸ் ஆள் இல்ல. சேட்டைக்காரி இவ. பாஸ்ட் அமைதியா இருந்தா நாங்க இவதான் அதிகமா சேட்டை பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா இப்ப அது குட்காலா இருக்கு. இதுதான் எல்லாம் சேட்டை பண்ணது. சரி, ட்ரெஸ் பண்ணலாமா? ரெடி ஆகலாமா? குளிக்கலாமா? ஓகே, நவனிகாவை குளிப்பாட்ட போறோம். அங்க பாருங்கள, தங்க குட்டிமா. இது சீக்கிரம் எழுந்துமா. செல்ல குட்டிமா. செல்ல குட்டிமா. ஒரு அடிக்கிறதுக்கு திரும்பி தூக்கிட வர பார்த்து தூங்க மாட்டா. ஹலோ, எந்திரிச்சிட்டாலும் தூங்க மாட்டான். இதுதான் எங்களுடைய பொங்கல் அவுட்ஃபிட்டு. என் பாப்பாக்கு நானு மதியாவா. எஸ், இந்த பொங்கலுக்கு இதுதான் எங்களுடைய காம்போ செட்டு. இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா திருமலை டோத்தீஸ், சேலத்தில் இருக்குது. அவங்க பேஜை இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், திருமலை டோத்தீஸ். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு கப்பிள் காம்போ வேணும்னா இந்த மாதிரி அவங்களே உங்களுக்கு சூப்பராக. ஆக்சுவலாக இது ரெடிமேடு, பாப்பாவுக்கு ரெடிமேடு அப்படியே செட்டாக கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் எல்லா இடத்துலையும் தச்சு தான் ஆகணும். ப்ளவுஸ் ரெடிமேடில் யாருக்கு கொடுக்குறா? ஜிஷ்ணிகா தங்கம் வாங்க. இது ஜிஷ்ணிகா பிரீத்தியுடைய அவுட்ஃபிட்டு. ஸோ அவங்க வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லு தங்கம். ஓகே, போலாமா? பொங்கல் கொண்டாட போலாமா தங்கம்? ஆமாம், எங்கள் பாப்பாவுக்கும் ஜிஷ்ணிகாவுக்கும் 2 பேருக்குமே இது தலை பொங்கல். ஸோ நல்லபடியாக போய் பொங்கல் வைக்க போகிறோம். ஓகேவா? போயிட்டு அதுவும் பெங்களூர் தமிழ் மக்களோட செலிப்ரேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த பொங்கல் எங்களுக்கு வேறு லெவல் பொங்கலாக தான் இருக்க போகுது. எஸ், வா 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 வா. டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் கூட்டலையா இன்னும்? ஹாப்பி பொங்கல்ண்ணா. வண்டிண்ணா. ஹாப்பி பொங்கல். அப்படியா? ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா, ஹாப்பி பொங்கல். ஹலோ நவனிகா. ஐயா என்ன சிரிக்கிற? தெரியுமா உங்களை?
எங்கய்யா நம்ம பாரு. வணக்கம் வணக்கம் சார். ஹாப்பி பொங்கல் சார். ஹலோ ஹலோ வணக்கம். ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஒரே ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன பண்ணணுமா நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணணுமா? நீங்க தமிழ்நாடு, நீங்க எனக்கு சொல்லணும். அவ்வளோதான் போட்டேன் போட்டேன். பக்கத்து வேற லெவலில் பொங்கல் பானையெல்லாம் பற்ற வச்சுட்டோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆண்டு உள்ள வந்து மயிலாட்டம் வாங்கி தரேன் வர. டிஃபனே வந்து அரிசி போட்டலாமா? அரிசி போட்டலாம். நீங்க ஓகே வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஓகே போட்டு தூக்கி போட்டு அப்படியே நெருப்பு மட்டும் எடுத்து அந்த நெருப்பு அப்படி எடுங்க. போதும் ஒரே ஒரு இடம் போதும். ரொம்ப சிறப்பாக போச்சு இந்த பொங்கல். அதுவும் பெங்களூர் ஐடிசி ஃபைன் ஆர்ட்ஸு அந்த மக்களோடு சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட எப்போவுமே நம்ம சிங்கிளாக ஒரு பொங்கல் வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பொங்கல் எல்லாருமே சேர்ந்து வச்சுருக்கோம். நவனிகாவுக்கு தலை பொங்கலா? எஸ், எங்கள் நவனிகாவுக்கும் தம்பி பாப்பா ஜிஷ்னிகா 2 பேருக்குமே இது தலை பொங்கல். எல்லாரோட சேர்ந்து கொண்டாடணும். ஹாப்பி பொங்கல் டு மக்களே. ஸோ அப்படியே சாமிலாம் கும்பிட்டு அது முருகப்பெருமான் அவருடைய பிளஸ்ஸிங்கை வாங்கியாச்சு. அடுத்து இங்கே நிறைய ஈவெண்ட்லாம் நடக்க போதும். கோல போட்டி, திருக்குறள் போட்டி, கவிதை போட்டி, மெடிக்கல் கேம்ப், இப்படி நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஈவினிங்கோடைய ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறோம். ஏன்னா பாப்பாவுக்கு மரியாதைலாம் கசகசன்னு இருக்குது. ஸோ அதனால் போய் மாற்றிட்டு வரோம். ஸோ பொங்கல் முடிச்சுட்டு 2 பேருக்கு லஞ்ச் டைம். நவனிகா என்ன சாப்பிட்றீங்க? ஜிஷ்னிகா என்ன சாப்பிட்றீங்கம்மா? பருப்பு சாப்பாடா? பொங்கல் சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா பொங்கல்? ஜிஷ்னிகா, நவனிகா என்ன சாப்பிட்றாங்க? நவனிகா என்ன சாப்பிட்றாங்கடி தங்கம்? பொங்கல் சாப்பிட்றீங்களாடி? இப்போ அங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு மரியா அவங்களுடைய சித்தி வீடு இங்கே பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பாப்பாவுக்கு ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். எஸ் மக்களே, அப்படியே மரியாவுடைய சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க, ஜிஷ்னிகாவும் நவனிகாவும். பட் எங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்க வெஜ்ஜு ஃபுட் பண்ணனால நான்வெஜ்லாம் சாப்பிட்டாவேன்ட்டு மரியா வந்து ஒத்த காலில் நிற்கிறா. நான் பெங்களூர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம எப்படின்ட்டு நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக அலையாத ஹோட்டல் கிடையாது. ஏதாவது ஹோட்டல் கண்ணில் படுன்னு பார்த்தா ஒரு ஹோட்டல் பண்ணல. ஆக்சுவலாக அங்கே வந்து இப்போ பெங்களூரில் வந்து என்ன மால்? பெங்களூர் மால். அதுக்கு பெங்களூர் மாலா அது வந்து பேலஸ். பெங்களூர் பேலஸ். அங்கே சுற்றி பார்க்க போகலான்ட்டு போனோம்.
போய் உள்ளே போனால் சாப்பாடு ஹோட்டல் இல்லை, திரும்ப அகைன் சாப்பிட்றதுக்கு வெளியே வந்தோம். வந்த இடத்துல வந்து பசியும் தாங்க முடியல. ஹோட்டல்னால தந்தூரி டால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே வரும்போதே பயந்து தான் வந்தோம். இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குள்ளே வரமே, நம்ம பட்ஜெட்டு கட்டுப்படி ஆகுமா, நம்ம குடும்பம் இதுக்கு தாங்குவான்ட்டு. பட் பசின்னு வந்துடுச்சு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உள்ளே புகுந்துட்டோம். ஸோ ஆர்டர் பண்ண போதும். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் தங்கம்? சூப், சிக்கன் சூப். உனக்கு? எனக்கு நான் என் பிள்ளைக்கு தான் பசிக்குதா? பசி வந்துச்சு என் பிள்ளைக்கு. இது நானா? இங்கே ஒரு பீஸ் வைங்க. பெங்களூர் பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குது. எப்படிப்பா இருக்கு? ஐயோ நீ என் குழந்தை இன்னும் சாப்பிடல, அவள் பாப்பாவே விட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு எடுத்து உங்க புள்ள இப்படிதான் சாப்பிடுவாளா? இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். என்ன தங்கம், நாங்கள் வந்து மூஞ்செல்லாம் கொலன்னு ஆகிட்டு. அது வீடுன்னா பரவாயில்ல, வெளியே வந்திருக்கீங்க, நீங்களும் சாப்பிட்டு எடுத்த பாருங்க. இது எவ்வளோ காஸ்ட்லியான பெட்டு தெரியுமா? அந்த மேனேஜர் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்போ என் பிள்ளைய வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அப்ப இது யார் வாஷ் பண்ணுவா? இங்க பாரு, ஐ சக்க குட்டி, ஐ டங்கு ஐ டிங்கு. ஓகே மக்களே, ஸோ சாப்பிட்டுட்டோம். இப்போ எங்கே போகலாம்? மைசூர் பேலஸ் போகலாமா, ஷாப்பிங் போகலாமா? உங்களுக்கு பேலஸ் ஓகேவா? ஓகே தானே? ஓகே. ஸோ வந்து மைசூரில் ரொம்ப ஃபேமஸான பேலஸ். சாரி, எனக்கு மைசூர்னே வாயில் வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருந்தது. ஜிஷ்ணிகா வாத்தங்க. மகிழ்ச்சி உண்மையிலேயே. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பார்க்கறத தாண்டி இது போல பெங்களூர் வந்து தமிழ் மக்களை பார்க்கும்போது இன்னும் அதிக அளவு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவினரை எங்கேயோ பார்த்தா ஒரு மொழி தெரியாத ஒரு ஊர்ல நம்ம மொழி பேசக்கூடியவங்களை பார்த்தா நம்ம சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ இங்கே இருக்க அனைத்து தமிழ் உறவினருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் மக்களே, இந்த ஏரியாவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இப்போ வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஆளை தான் நான் பார்க்க போகிறோம். போகலாமா? வாங்க. வணக்கம் சாந்தாமா, வணக்கம். ஹாப்பி பொங்கல். ரொம்ப சந்தோஷம். லவ் யூ ஸோ மச். நல்லா இருக்கு. வணக்கம்க்கா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஹாப்பி பொங்கல்ப்பா. ஹாப்பி பொங்கல். ஸோ பெங்களூர் வந்து வேற ஒரு வேலை, பட் இருந்தாலும் உங்களை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக வந்தோம். ரொம்ப ஹாப்பி. உங்கள் வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்த்துருக்கேன். ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்து நாங்கள் இன்னொரு வீடியோ மேக் பண்ணோம். அப்பப்பா பயங்கர ஹார்ட் ஒர்க். நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன ஒரு 1 மினிட் வீடியோ தானே இல்லாமல் அதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். லவ் யூ ஸோ மச். 2 பேர் கூடிய சீக்கிரமா ஒரு பிக்சர்ல நம்ம நடிக்க போறோம். அது எல்லார்கிட்ட சொல்லிடலாம். ஓகே. பிக்சர்ல நடிக்க போதோமா? எனக்கு டக்குனு 2 பேரும் கூடிய சீக்கிரம் பிக்சர் எடுக்க போதும் சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு சான்ஸ் தானே, கெச்சா அது கூட பண்ணிடலாம். ஆமாவா ஸ்டைல்ல ஒன்று சொல்லுங்கம்மா. ஆமா, விஜய் டிவில நீ போடுவ மொக்க, இப்போ எனக்கு எடுத்துட்டு வந்தியா பொக்க? ஆமாவா, விஜய் டிவில போடுவ மொக்க, இப்ப நீ எட்டுன்னு வந்தியா எனக்கு பொக்க. இப்ப நான் ஒண்ணு போடுறேன். மாமாவா? குழந்தைக்கு காது குத்த கூப்பிடுவோம் மாமாவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மாவை. என் குழந்தைக்கு காது குத்த கூப்பிடுவோம் மாமாவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மாவா. ஓகே. தேங்க்யூ. குழந்தைங்க ஆடுவாங்க ஊஞ்சலு, கரும்பு உடைக்க வந்துட்டா இந்த நாஞ்சலு. முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து ஏறு சீக்கிரம் ஏறு. கோ. எஸ், இப்போ வந்து மரியா வந்து அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறா. கோ. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. ஈவெண்ட் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக
பயங்கரமாக போச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி ஈவென்ட் முடிச்சுட்டு நைட்டு போய் தூங்கிட்டோம். நைட் நிறைய இடம் போகணுன்னு பார்த்தோம். தூங்கி எந்திரிச்சே தாங்க பிள்ளை, என் பிள்ளை தூங்கி எந்திரிச்சிட்டா. வீடியோ எடுத்தோம், அப்பா விளாக் எடுக்கிறாரு, உஷாராயிக்கோ. வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பெங்களூரில் வந்து பன்னார்கேட்டில் ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவில் ஒரு சஃபாரி, அங்கே தான் இந்த வண்டியில் ஏறி இங்கே நிறைய அனிமல்ஸ் தான் இருக்கான். பொதுவாக ஜூ அப்படின்னாலே வாக்கிங்கில் நடந்து போய் எல்லா இடத்தையும் பார்ப்போம். பட் இது வந்து இவங்க வண்டியில் கூப்பிட்டு போய் கட்டுறாங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்னப்பா நீ போயிருக்கே அதுக்கு முன்னாடி இதெல்லாம்? நவனிகா என்ன பார்க்குற? நவனிகா என்ன பார்க்குற? யானை பார்க்குறியா? யானை ஆனை பார்க்குறியா? காட்டு காட்டு யானையை காட்டு ப்ளீஸ். கூப்பிடு யானையை கூப்பிடு. மரியா அங்க பாரு, பெரிய சைஸ் பூனை. ഹലോ നവനിക്ക സിംഗവാ முடி கொட்டிடுச்சா இல்ல இப்படிதான் இருக்குமா? ஹேர் ஃபால் ஆகுது பசங்களுக்கு. இந்த டைகர் வெளியே வருது. வா வீட்டுல போய் வளர்க்கலாமா? வளர்க்குறியா? எடுத்து பிடிச்சிட்டுமா? ஏய் சவுண்ட் கொடுது. என்ன சவுண்டு? உள்ள லைன் கடக்குது. லைனா கத்துது. மரியா ரோட்டுக்கு வருது. மரியா ஏய் பின்னாடி ஃபாலோ பண்ணுது. நீ ஜூட் எடுத்தோம். நீங்களும் பெங்களூர் பக்கம் வந்தீங்களா? இது என்ன பார்த்துப்பா இல்லைங்களா? இது வேற பன்னார்பேட்டை. ஆமா பன்னார்பேட். அங்க வந்துட்டு நேஷனல் பார்க் ஆன்லைன்லயே புக்கிங் பண்ணிடலாம். குரோம்ல போயிட்டு பன்னார்பேட் ஷூன் போட்டாலே அதில் டைம் ஸ்லாட்லாம் இருக்கும். புக் பண்ணி வந்துப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ hour நினைக்கிறேன். அவ்வளோதான். போயிட்டு வண்டியில் செம்ம ஸ்பீடெல்லாம் வந்து சின்ன பின்னாடி நிற்கலாம். அந்த பஸ்ஸு தான் எங்க நிறுத்திய ஸ்லோவாக அம்மா வேற திடீர்னு ஓன்னு அழுக. வண்டியில் இருக்க எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. எது இப்போ சிரி எதுக்கு அழுகுறாங்கன்ட்டு. அப்பதான் பார்த்தா பசி கேளுக்கா. ஓகேம்மா பசி வந்துச்சு. போயிட்டு ஏதாவது காஃபியாக தான் குடிப்போம். இங்க சுத்தி டயர்ட் ஆயிடுச்சு. ஏது பேக்குடி ஏன்னு பேக்கோ என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆமா தங்க டயர்ட் ஆயிடுச்சு. பாப்பா உங்க பிள்ளைய ஒரு பக்கம் நத்திக்கிட்டு பாவம் சாந்தி அம்மா பாவம் அவங்களால நடக்க முடியல. ஆக்சுவலாக எங்களுக்காக தான் வராங்க அம்மா. இல்லைன்னா அம்மா இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. சரி நாங்கள் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக பாருங்க நடக்க முடியாமல் நடந்து ஒரு லெவலுக்கு மேலே அங்கேயே உட்காந்துட்டாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க நடக்க முடியாமல். சரி அம்மாவுக்கு சேர்த்து ஏதாவது வாங்கிட்டு பாப்பா போ. என்ன போய் ஆர்டர் கொடு. பப்பா நின்றுக்கிட்டே இருக்காத போ. காஃபி இல்லையோ? பாய் பாய். பார்த்து போனோம். பொங்கல் சூப்பராக போச்சா? சரிப்பா பார்த்து போங்க. சரியா பார்த்து போகணும். சென்னைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஆமாம் நான் கொடு. என் மனைவி வந்து எனக்கு செலவுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறா. போதும்பா போதும். நன்றி. பார்த்து போயிட்டு வாங்க. சரியா சாப்பிடுங்க போகிற வழியில். பாய். சரி சரிப்பா போய் ஏறி உட்காந்துங்க. பாய். நாளைக்கு வந்து ஆத்தூரில் நிகழ்ச்சி. ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டேன். அப்படி மரியாவையும் பாப்பாவை அம்மாவை பிரீத்தி எல்லாத்தையும் காரில் அனுப்பிட்டேன். அவங்க கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே சென்னை போனாங்க. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து அங்கேருந்து சேலம் பஸ்ஸு பிடிச்சி திரும்ப சேலத்துலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆத்தூர் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மரியாவையும் நவனிகாவையும். ஏன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு 3 நாளாக என் கூட பெங்களூரில் பாப்பாவோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று கலக்கலன்னு இருப்பா, இல்லை குழந்தைங்க அழுவும் இல்லையா. அப்படியே அவங்கள காரில் ஏற்றி விட்டோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகையை. ரொம்ப கஷ்டமாக போச்சு சார்.
இது எல்லாருக்கும் இருக்கு இல்லையா கஷ்டம். குழந்தைய மனைவியை விட்டுட்டு நம்ம வேலைக்காக வெளியே வரும்போது. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபீல் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுங்கள். இருக்கும், இது இல்லாமல் மனிதர்கள் யாருக்குமே இருக்க முடியாது. பாவம், என்னை விட மதியா எப்படி ஃபீல் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவளும் 9 மாதம் அதையே தான் இருந்தாட்டல்லாம். ஓகே, நிலம் ரீச் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடையில ஃபோன் பண்ண போயிட்டுருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். ஓகே, சூப்பர். எனிவே பொங்கல் வந்து நல்லபடியாக போச்சு. சூப்பராக பெங்களூர் போயிட்டு அங்கே ஈவெண்ட்டு போயிட்டு மதியா அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போனோம். சாந்தா அம்மாவை பார்த்தோம், அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இன்னும் சில நண்பர்கள்லாம் பார்த்தோம். பெங்களூர் நிறைய இந்த ஐடிசி தமிழர்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் பெங்களூர் தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே அவ்வளோ லவ் எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் இல்லையா, சேலம் இறங்கி சேலத்துலேருந்து ஆத்தூர் பஸ்ஸு, அங்கே ஒரு கண்டக்டர் டிரைவர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அவர் கண்டக்டர் சொல்லி, கண்டக்டர் என் பக்கத்தில், நான் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க. நிறைய விஷயம் அவரோட பேசிட்டு வந்தோம். நம்ம எப்போவுமே காரில் போனாலும் இது போல் வெளியே சில ட்ராவல் பண்ணும்போது நிறைய மக்களோட பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு அருமையான நம்மளோட பழகிற வாய்ப்பு கிடைச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பட்ட கஷ்டங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிற விஷயம், இது எல்லாத்தையும் என்கிட்ட பேசிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஒரு மனிதர் அவர் சொன்ன வார்த்தை, என்னால் படிக்க முடியலப்பா, நான் 12th தான் முடிச்சிருக்கேன், அப்போ வறுமை, பட் எனக்கு கிடைக்காத இந்த படிப்பை என்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். என் குழந்தைங்க நான் சொத்து சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ, ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன், அவங்களுக்கு படிப்பு, ஒழுக்கம், இது ரெண்டுமே நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப மோட்டிவேஷனலான வார்த்தை, இந்த வார்த்தைகள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரோட பழகுவதற்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஃபைனலி ஆத்தூர் வந்துட்டேன். அண்ட் இந்த பொங்கலும் எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினேன். ஐ திங்க் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அகைன் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க, ஃபேமிலியோடு இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஓகேவா? பாய் மக்களே, பாய் பாய் பாய். தூங்க போகிறேன்.